மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல மது கூட அர்ஜுனும் இருந்தாங்கிறது நல்ல விஷயம்தான். இப்ப அவனை வச்சே செம்ம கேம் ஆடலாமே. மதுவை போய் பார்த்து பேசலாம். சிந்து, குழந்தை அழறான், வா. கூட்டம் கலைஞ்சிருச்சு. மது, சித்தி, எதுக்கு இப்ப என்ன பார்த்ததும் எந்திரிக்கிற? காய்ச்சல் காரப்புள்ள நின்னு அப்படியே மயக்கம் வந்துரும்ல. நீ அப்படியே படுத்துக்கோ. ஐயோ இல்ல சித்தி, இருக்கட்டும். ஃபீவர்லாம் குறைஞ்சு இப்ப கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. உனக்கு காய்ச்சல் வந்திருக்கிற விஷயமே செவந்தி உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் மது. உனக்கு காய்ச்சல்னு தெரிஞ்சதும் நேரா என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன்ல. உங்ககிட்ட வந்து சொல்லணும் தான் இருந்த சித்தி. அதுக்குள்ள செவந்தி சித்தி வந்து நான் ஃபீவர்ல இருக்கிறத கண்டுபிடிச்சு இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போக வேணான்னு வழக்கம் போல ரொம்ப அக்கறை காட்டுறவங்க மாதிரி என்கிட்ட நடிச்சாங்க. அந்த கடுப்புல வீட்ல இருக்கிறதுக்கு பிடிக்காம நான் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டேன். நீ அவ மேல டென்ஷன் ஆகி ஸ்கூலுக்கு போகணும், உனக்கு அப்படி ஆகணுங்கிறதுக்காகவே அவ திட்டம் போட்டு உன்னை டென்ஷன் பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியும் மது. அது சரி மது, உன்னை ஹாஸ்பிட்டல்ல வித்யா தான் கொண்டு போய் சேர்த்தாலாமே. நான் எப்பவும் போல ஆட்டோல ஸ்கூலுக்கு போய் இறங்கினேன் சித்தி. என் முகத்தை பார்த்து எனக்கு காய்ச்சல் இருக்குமோன்னு தெரிஞ்சுக்கிட்டா. எனக்கு ஃபீவர் இருக்கு, இன்னும் சாப்பிடவும் இல்லைன்னு தெரிஞ்சதும் அப்படியே பதறி போய் என்னை ஸ்கூல் கேண்டீனுக்கு கூட்டிட்டு போய் இட்லி வாங்கிட்டு வந்து எனக்கு அவளே ஊட்டி விட்டா. ஓ, வித்யா ஊட்டி விட்டது தெரிஞ்சா செவந்திக்கு இன்னும் கோவம் வருமே. என்ன சொல்ற மது? வித்யாவ கையாலேயே உனக்கு இட்லி ஊட்டி விட்டாளா? ஆமா சித்தி, அவ எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தப்பதான் எனக்கு வாமிட் வந்துருச்சு. ஐயோ, அவ உனக்கு அக்கறையா எடுத்து ஊட்டி விடுற நேரத்துல நீ வாமிட் எடுத்ததும் அப்படியே வித்யா பதறி துடிச்சிருப்பாளே. ஆமா சித்தி, மதுன்னு அப்படியே துடிச்சு போயிட்டா. எனக்கு தெரியும் மது, அந்த பொண்ணு அப்படிதான் பதறி இருப்பான்னு. நம்மளுக்கு ஒருத்தர் மேல உண்மையான அன்பும் பிரியமும் இருக்குன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நம்மளால அதை தாங்கிக்கவே முடியாது. அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் எங்க கிளாஸ் டீச்சர் கிட்ட மதுவோட வீடு எனக்கு தெரியும், நான் கூட்டிட்டு போறேன்னு அங்க இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் வித்யா என்னை சேர்த்து விட்டா சித்தி. அதுக்கப்புறம் செவந்தி சித்தி விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு என்னை பாக்குறதுக்காக வந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சுன்னு வீட்டு ஆளுங்க கிட்ட செவந்தி சொல்லும் போது நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆமா, உனக்கு ஹாஸ்பிட்டல் பில்ல அர்ஜுன் தான் கட்டினானாமா? செவந்தி அந்த பணத்தை திருப்பி கொடுத்ததுக்கு என் ஃப்ரெண்டோட ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவான பணத்தை திருப்பி கொடுத்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்தாதீங்கன்னு அவ முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டானாமே, அது உண்மையா? ஆமா சித்தி, பணத்தை வாங்க மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்ல, மதுக்கு அவ ஃப்ரீடத்தை கொடுக்காம அவளை உங்க கட்டுப்பாடுக்குள்ள வச்சுக்கணும்னு போன் வாங்கி கொடுக்கற மாதிரி கொடுத்து போன அதிக நேரம் பார்க்க கூடாது, ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லி கண்டிஷன் மேல கண்டிஷன் போட்டு அவளை டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ல இவளுக்கு ஃபீவர் வந்திருக்கு. இதுக்கு காரணமே நீங்க தானே நல்ல செவந்தி சித்திக்கு டோஸ் விட்டாரு. சூப்பர் மது, செவந்தியாலதான் உனக்கு இப்படி ஆச்சுனதும் அவளுக்கு செம்மையா டோஸ் விட்டுருக்கான் பாத்தியா? அதுதான் உன் அர்ஜுனுங்கிறது. அவனை நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் ரொம்ப தங்கமான பையன்னு. அதுலயும் இப்போ உனக்கு ஃபீவர்னதும் உன் மேல கூடுதலா கவனம் எடுத்துக்கிட்டான்னு தெரிஞ்சதும் இன்னும் எனக்கு அவன் மேல இருந்த மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு கூடுதல் ஆயிடுச்சு. அர்ஜுன் எவ்வளவு நல்லவர்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா நம்ம வீட்ல செவந்தி சித்தில இருந்து மத்த யாருமே அவரை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அவரை கெட்டவராவே பாக்குறாங்க. நம்ம குடும்பத்துல இருக்கிற கூட்டத்துக்கு நல்லவங்கள நல்ல விதமா பார்க்க தெரியாதுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. நீ அவங்கள நினைச்செல்லாம் பயப்படாத. அப்படி பயந்து அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணா அது உனக்கு தாண்ட பெரிய லாஸ். அர்ஜுன் மாதிரி ஒருத்தன் உனக்கு துணையா இருந்தா நீ எப்பவுமே சந்தோஷமா இருப்பதானே? கண்டிப்பா சித்தி, அர்ஜுன் கூடயும் வித்யா கூடயும் இருக்கிறப்பதான் நான் சந்தோஷமாவே இருக்கேன்.
அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லைன்னா செவ்வந்தி சித்தி பண்ற டார்ச்சருக்கு எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அதனால தான் சொல்றேன் மது, எதுக்காகவும் யாருக்காகவும் நீ அர்ஜுனை இழந்துராத. அப்படி இழந்துட்டேனா அப்படி ஒரு நல்ல பையன் உன் லைஃப்ல திரும்ப கிடைக்கவே மாட்டான். அதனால பாத்துக்கோ, அவனை கெட்டியா புடிச்சுக்கோ, சரியா? சரிங்க சித்தி. குட் கேர்ள். சரி நீ படுத்துக்கோ, சித்தி உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன். ஏய் செவந்தி, உனக்கு அடுத்த கத்திய தீட்டிட்டேன். அது உன்னை குத்தாம விடாதடி. நீ தடுக்க தடுக்க மது அர்ஜுன நோக்கி போய்கிட்டே தான் இருப்பா. அக்கா, உங்களுக்கு காலையிலேயே ஃபீவர் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும்க்கா. ஆனா ஸ்கூல்ல வாமிட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற கண்டிஷன் வரைக்கும் போயிருக்கீங்க. இந்த விஷயத்த நீங்க எங்களுக்கு சொல்லியிருந்தா நாங்க உங்களை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்போம்ல. ஸ்கூல்ல அப்படியான விஷயத்த சொல்லி நீங்க என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும்? எதுக்கு எங்க பிள்ளைங்களோட படிப்புக்கு எடுத்து அவங்களையும் கூட்டிட்டு வரீங்கன்னு உங்க அம்மா என்கிட்ட கேட்டிருப்பாங்க. அதை வச்சு என்கிட்ட பிரச்சனை பண்ணி என் மன நிம்மதியை கெடுத்திருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? நம்ம அம்மா அதெல்லாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்கக்கா. உங்களுக்கு ஃபீவர்னதும் நாங்க உங்களை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நல்ல விஷயம்னு சொல்லி பாராட்டதான் செய்வாங்க. யாரு? உங்க அம்மா பாராட்டி இருப்பாங்களா? ஆமாங்கக்கா. அவங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாதா? அவங்கள பத்தி எதுவும் தெரியாதுன்ற மாதிரி அப்படியே என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அம்மா என்னைக்காவது நம்மள தேவையில்லாம கண்டிச்சிருக்காங்களா?